ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு டயட் ரெசிபி மாதிரி தான். ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு நம்ம ஒரு தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஆனியனை தாளை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பச்சை வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சிட்டு இந்த மாதிரி அலசி தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இதை ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். விட்டு கடுகு, பெருஞ்சீரகம், கட் பண்ண ஆனியன், நல்லா பொடிசாக ஆனியன் கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இது சைடிஷாக செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் 2-3 முட்டையை உடச்சி ஊற்றினாலும் முட்டை பொரியல் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை 2 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே ஆம்லேட் மாதிரி கூட போடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் போடணுன்னு இல்லை, இது ஒரு பொரியலாகவே செஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி முட்டை பொரியல் மாதிரி செய்யலாம். இல்லையா இந்த மாதிரி தனியாக முட்டை இப்போ சாப்பிட மாட்டோம், தை பூசத்துக்கு சில பேர் விரதம் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி கூட பொரியல் மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் சைடிஷாக பண்ணுறேன். சாதத்துலேயும் நான் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மல்லித்தூளும் போடணும். அப்போ தான் அந்த கிரேவி மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் கடலை மாவு லைட்டாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இதையா டயட் ரெசிபினா இதில் 2 முட்டையை உடச்சி விட்டு ஆம்லேட்டாக போட்டு காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா வேறு எந்த சாப்பாடுமே தேவையில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.